श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीरंगार्य गुरोपुत्रं श्रीराधिगुणसागरं वादूलकुलजीवातं वन्दे वेङ्कटदेशिकं श्रीसौनकान्वय पयोनिधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्य जनित्रिकं तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं श्रीदेहलीसुगुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி விதிகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியின் அனுகிரகத்தாலேயும் அவரின் வழிகாட்டுதலின்படியும் ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த உபன்யாசத்தோட நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அடியேனுக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு சுவாமியிடம் அடியனுடைய கிருத்தஜனையும் பிரணாமங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பு குலசேகர பெருமாள் ஆளவந்தார் முதலிய ஆழ்வார் ஆச்சாரியர்களால் அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்னம் முகுந்தமாலா முதலிய கிரந்தங்களை நாம் அனுபவித்துள்ளோம். இப்பொழுது கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 10 ஸ்லோகங்கள் நாம் அனுபவித்திருக்கிறோம். இன்று அடியனுடைய சாமர்த்தியத்துக்கிணங்க 11வது ஸ்லோகம் ஆரம்பித்து 15வது ஸ்லோகம் வரை யதாமதி விண்ணப்பிக்க உள்ளேன். முதல் 10 ஸ்லோகங்கள் இந்த ஸ்தவத்திற்கும் சரி இந்த பஞ்சஸ்தவத்திற்குமே சரி முன்னுரையாக விளங்கின. முதலில் ஆழ்வான் ஸ்வ ஆச்சாரியனான எம்பெருமானாருக்கு மங்களம் செய்தார். பின்பு 2 ஸ்லோகங்களில் பரமாச்சாரியரான நம்மாழ்வாரை வாழ்த்தினார். பின்பு 4வது ஸ்லோகம் ஆரம்பித்து 6வது ஸ்லோகம் வரை எம்பெருமானுடைய எம்பெருமான் எவ்வளவு உத்தமனவன் என்று சிறிதளவு வர்ணித்தார். அதில் 4வது ஸ்லோகத்தில் பகவானுடைய புண்டரீகாட்சத்துவத்தை விளக்கினார். பின்பு 5வது ஸ்லோகத்தில் பகவானுடைய ஸ்ரீயஸ்பதித்துவத்தை வர்ணித்தார். 6வது ஸ்லோகத்தில் பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வான். அதில் அத்விதீயம், அகோத்திரம், அதிருஷ்யம் என்கிற விசேஷணங்களால் பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். பின்பு 7வது ஸ்லோகம் ஆரம்பித்து ஆழ்வான் தன்னுடைய நைச்சியத்தை அனுசந்திக்கிறார். அதாவது 7வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு உயர்ந்த தேஜஸாக சொல்லி அப்பேற்பட்ட பகவான் தன்னுடைய தோஷத்துடன் கூடிய வாக்கியங்களுக்கு ஒரு பொருளாகிறானே, என்ன ஆச்சரியம் இது என்று கூறுகிறார் ஆழ்வான். அது அவனுடைய வாத்சல்யம் என்கிற குணத்தை காட்டும். வாத்சல்யம் என்றால் தோஷத்தையே போகியமாக கொள்வது. அது பகவானிடம் ஒரு குணமாகும், கல்யாண குணமாகும். அது அந்த குணத்தை காட்டுகிறது. அதனால்தான் தாமுமே பயம் இல்லாமல் இந்த ஸ்தவத்தை அருளி செய்ய புகிறேன் என்றும் ஆழ்வான் கூறுகிறார். அதற்கு ஒரு கேள்வி வரலாம். உம்முடைய வாக்கியங்களில் தோஷங்கள் நிறைய வருகின்றனவே, அதனால் நீர் ஒரு அல்பஞன் என்று நீரே உண்மை கூறுகின்றீர். அப்பொழுது அப்பேற்பட்ட உத்தமனான பகவானை பற்றி நீர் ஸ்தவம் செய்ய தகுமோ என்றால் அதற்கு 8வது ஸ்லோகத்தில் ஒரு திருஷ்டாந்தத்துடன் விளக்குகிறார். எப்படி ஒரு நாய் ஒரு கங்கை முதலிய பவித்திர தீர்த்தங்களில் நதிகளில் புண்ணிய நதிகளில் எப்படி அது சிறிதளவு ஜலத்தை பருகுவதற்கு லஜ்ஜிக்காதோ, அதே போல அடியேனும் எதற்கு லஜ்ஜிக்க வேணும்? அந்த புண்ணிய நதிகளுக்கு அந்த நாய் சிறிதளவு தன் தாகத்தை போக்குவதற்காக ஜலம் பருகினதால் அந்த நதிக்கு எந்த தோஷமும் ஏற்படாதல்லவா? அதே போலே அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான பகவான் அடியேன் சிறிதளவு அவனை பற்றி கூறுவதால் எந்த தோஷமும் வராது என்று கூறுகிறார். 9வது ஸ்லோகத்தில் தன்னுடைய ஆர்த்தி என்கிற துக்கத்தை போக்குவதற்காகவே இந்த ஸ்தவத்தில் புகுந்தேன் என்று கூறுகிறார் ஆழ்வான். எப்படி ஒரு புழு முதலிய பூச்சிகள் தன் தாகத்தை போக்குவதற்காக அப்பேற்பட்ட விஷாலமான பெரிதான சமுத்திரத்தில் சிறிதளவு தன் தாகத்தை போக்குவதற்கு
ஜலம் பருகுகிறதோ அதே போல் நானும் என்னுடைய ஆர்த்தி என்கிற துக்கத்தை போக்குவதற்காக அப்பேற்பட்ட பகவானை சிறிதளவு வர்ணிக்கப் போகிறேன். அதனால் இந்த ஸ்தவம் எழுத தகுமே என்று கூறுகிறார். 10வது ஸ்லோகத்தில் முன்பே நம்மாழ்வார் முதலிய மகான்களாலே பலவித கிரந்தங்கள் செய்யப்பட்டன. அது தோஷமற்றதாய் இருந்தது. அதை பகவான் ஏற்றுக்கொண்டார். அதை அனுகரித்துதான் தாமும் இந்த ஸ்தவத்தை எழுதுகிறார் என்று ஆழ்வான் கூறுகிறார். சரி, அவ்வளவு கிரந்தங்கள் இருந்த போது தேவரீரதுக்கு இந்த கிரந்தத்தை எழுத வேணும் என்ற கேள்வி எழலாம். அதுக்கு அவரே பதில் தருகிறார். பகவானுடைய க்ஷமா குணத்தை வெளியிடுவதற்காகவே. பகவானுடைய க்ஷமா குணம் மற்ற கிரந்தங்களில் வெளிவராது. ஏனெனில் அந்த கிரந்தங்கள் தோஷமற்றதாய் இருந்தன. ஆனால் ஆழ்வான் தன்னைத்தானே நைச்சமாக கருதி, அல்பஜராக கருதி அவர் கூறும் வாக்குகளில் தோஷங்கள் உள்ளன என்று கூறுவதால் தோஷம் உள்ள ஸ்தவங்களை பகவான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அவனுடைய க்ஷமாகுணத்தை வெளிப்படும். அதனால்தான் இந்த ஸ்தவத்தை எழுத புகிறேன். அதனால் இந்த ஸ்தவம் எழுத தகுமே என்று ஆழ்வான் கூறுகிறார். ஆதலால் இந்த 10 ஸ்லோகங்கள் முடிந்த பின்பு 11வது ஸ்லோகத்தில் வேதம் பரம பிரமாணம் என்று ஸ்தாபிக்கிறார் ஆழ்வான். ஆக்ஞா தவாத்ர பவதி விதிதாத்ரயி சா தாம் ஹி பிரமாணம் உபஜக்மரதீந்திரியேர்த்தே ஆபாச பூயம் அபியாந்திய பராணி தோஷைஹி ஏஷா து தோஷரஹிதா மஹிதா புராணி அத்திர பவதி சாத்ரயி தவ ஆக்ஞா விதிதா. பெருமானே, பூஜிக்க தகுந்த இந்த வேதமானது, பூஜிக்க தகுந்ததுமான பிரசித்தமான இந்த வேதமானது தேவரீருடைய கட்டளையே அது கட்டளையாகவே லோகத்தில் பிரசித்தமாக இருக்கிறது. தாம் அதீந்திரியார்த்தே பிரமாணம் உபஜக்முகு. வைதிகர்களோ அந்த வேதத்தை, அந்த பரம பூஜ்யமான வேதத்தை இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அபராணி தோஷைஹி ஆபாச பூயம் அபியாந்தி. வேதம் தவிர்த்த மற்ற நூல்கள், மற்ற பாஷ்ய சாஸ்திரங்கள் பலவித தோஷங்களாலே அப்பிரமாணமாகவே திகழ்கின்றன. அதை பார்க்க பிரமாணமாக தெரிந்தாலும் பலவித தோஷங்களால் அது அப்பிரமாணமாகவே லோகத்தில் தெரிகின்றன. ஏஷா து தோஷரஹிதா மஹிதா புராணி. இந்த வேதமோ அனாதியானது, தோஷமற்றது மற்றும் பிரமாணங்களில் தலையானது என்று கூறுகிறார் ஆழ்வான். அதனால் இந்த ஸ்லோகத்தில் வேதம் பரம பிரமாணம் என்று நிலைநாட்டுகிறார். எப்படி ஆழ்வாரும் திருவாய்மொழி தொடக்கத்திலேயே சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே என்று சுடர்மிகு சுருதி என்று கூறுவதால் தான் கூறும் அர்த்தங்கள் எல்லாம் வேதத்தை அனுகரித்தேதான் என்று ஆழ்வார் திருவாய்மொழி முதல் 10லேயே கூறுகிறார். அதே போல் ஆழ்வானும் இங்கு தான் கூறும் எல்லாம் அர்த்த விசேஷங்களும் வேத சித்தமே, வேதத்தை அனுகரித்து தான் இருக்கும். அதற்கு வேதமே பரம பிரமாணம் என்று முதலிலேயே சொல்லுகிறார். சுடர் மிகு சுருதியுள் என்ற இடத்தில் சுடர் என்ற பதத்திற்கு நாம் 3 விதமா அர்த்தம் கொள்ளலாம். அபௌருஷேயமாய், நித்தியமாய், தோஷரகிதமாய், நிர்தோஷமாய், தோஷமற்றதான வேதம் என்று ஆழ்வார் கூறுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ருதிஸ்மிருதிர் மமைவாக்ஞா யஸ்தாமுல்லங்க்யவர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவஹா என்ற இந்த பிரமாணத்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், ஸ்ருதி ஸ்மிருதி என்னுடைய ஆணைகளே என்று பகவானே கூறுகிறார். எவன் அதை மீறி நடப்பானோ, எவன் என் ஆணையாகிற வேதத்தை மீறி நடப்பானோ அவன் எனக்கு துரோகம் இழைத்தவனாக ஆவான் என்று கூறுகிறார் பகவான். அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் வைஷ்ணவன் ஆக மாட்டான் என்று பகவான் ஸ்பஷ்டமாக நமக்கு புரியும்படி கூறுகிறார். ஆக்ஞா தவாத்ர பவதி விதிதாத்ரீசா. எப்படி நாம் ஒரு அரசனது கட்டளையை மீறினால் ராஜதண்டனை நமக்கு ஏற்படுமோ, அதே போல் பகவானுடைய ஆக்ஞையான வேதத்தை, அவனுடைய கட்டளையான வேதத்தை நாம் மீறினாலோ அதை தவறாக பேசினாலோ இங்கும் அங்கும் கண்டிப்பாக தண்டனம் தப்பாமல் கிடைக்கும் என்று தெரிகிறது. இங்கும் என்றால் இந்த லோகத்தில் நாம் வாழும் இந்த சம்சாரத்திலும் சரி, அங்கும் என்றால் நம் மரணத்திற்கு பின்பும் சரி தப்பாமல் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்று நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இங்கே திரை என்றால் நம் வேதத்தை ரிக், யஜுஸ், சாம என்று 3 வேதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு அர்த்தத்தில் 3 விதமான வேதங்கள் என்றும் நாம் கூறலாம். எப்படி என்றால் யஜுர்வேதம் வாக்கியங்களால் இருக்கிற
ஒரு வேதமாகும். ரிக் வேதம் என்றது ஸ்லோக ரூபத்தால் எழுதப்பட்டதாக பிரசித்தி. சாம வேதமோ கான ரூபமாக இருக்கிறது. அதனால் 3 விதமான வேதங்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராம்ஹி பிரமாணம் உபஜக்முரதீந்திரியத்தே மானாதீனா மேய சித்தி என்கிறபடியே ஒரு பிரமாதாவானவன் பிரமேயத்தை பிரமாணங்களாலே அறிகிறான் என்று நமக்கு தெரிகிறது. சரி, அது என்ன பிரமாணங்கள்? பிரமாணம் என்றால் என்ன என்ற ஒரு விசாரம் வந்த போது பல மதங்களில் பல பல பிரமாணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. 8 வரை பிரமாணங்கள் பல மதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு உதாரணம் பார்த்தோம் என்றால் பிரத்யக்ஷமேகம் சார்வாக்காக என்று சார்வாக்க மதத்தில் பிரத்யக்ஷத்தை மட்டுமே பிரமாணமாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அது பாஹ்ய மதம், அதனால் நாம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நாம் வைதிகர்கள் 3 பிரமாணங்கள் என்று கூறுகிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று. மற்ற உபமானம் இத்தியாதி பிரமாணங்கள் இதுக்குள்ளேயே அடங்குகின்றன. பிரத்யக்ஷம் என்றால் நம் கர்மேந்திரியங்களால் எந்த விஷயங்கள் நாம் கிரகிக்க முடியுமோ அதற்கு பிரத்யக்ஷம் பிரமாணம். அனுமானம் பரோட்ச விஷயங்களில் பிரமாணமாகிறது. உதாரணத்துக்கு நாம் ஒருவன் பாகசாலைக்கு போகிறான், அதாவது மடப்பள்ளிக்கு போய் அங்க அக்னியை பார்க்கிறான். அடுப்பில் அக்னியை பார்த்து அங்க தூமம் புகை வருகிறதும் பார்க்கிறான். அதில் அவன் புரிந்து கொள்கிறான், தூமம் அக்னியுடன் இருக்கும். எத்திர தூமகா தத்திர அக்னிஹி, எங்க தூமம் இருக்குமோ அங்க அக்னி இருக்கும் என்று தெரிந்து கொள்கிறான். பின்பு அவன் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் போய் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்கிறான். அப்பொழுது ஒரு தூரமான ஒரு மலையில் புகையை பார்க்கிறான். புகை கூட்டத்தை பார்த்து முன்பு வந்த ஞானத்தால் அவன் இங்க அக்னியும் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறான். இதற்கு அனுமானமே பிரமாணமாகும். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் அனுமானம் பிரத்யக்ஷம் பிரமாணம் ஆகாது. அதற்கு சாஸ்திரமே பரம பிரமாணம் என்று நாம் வைதிகர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், நமக்கு கூறுகிறார்கள். வேதே கர்த்தாத்ய பாவாத் பலவதி ஹினயே ஸ்வன்முகே நீயமானே தன் மூலத்வே நமானம் ததிதரதகிலம் ஜாயதே ரங்கதாமன் என்று ஆழ்வானுடைய திருக்குமாரனான பராசர பட்டரே ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் எடுத்துரைக்கிறார். என்னவென்றால், ரங்கநாதனை குறித்து ஸ்ரீ ரங்கநாதனே தன்னை செய்தவர் என்று வேதம் அபோரிஷயம். அதனால் தன்னை செய்தவர் என்று யாரும் இல்லை, அது நித்தியம். அதனால் அனித்தியத்துவம் அதற்கு இல்லை. இது முதலான தோஷங்கள் அதுக்கு இல்லை. அதனால் அது வலிமைமிக்க பிரமாணமாக திகழ்கிறது. அந்த வேதமோ சரியான நியாயங்களால் உண்மை கூறுகிறது என்று நாம் நிச்சயிக்கிறோம். அந்த வேதம் ஒழிந்த மற்ற நூல்களும் பிரமாணமாக நாம் ஒப்புக்கொண்டாலும், மனுஸ்மிருதி இதிகாச புராணங்களை நாம் சாத்விக புராணங்கள் இத்தியாதி கிரந்தங்களை நாம் பிரமாணமாக ஒப்புக்கொண்டாலும் அந்த பிரமாணங்கள் வேத அதீனமாகத்தான் பிரமாணமாகிறது. வேதமோ ஸ்வத பிரமாணம், மற்ற எந்த கிரந்தமோ ஸ்வத பிரமாணம் ஆகாது. வேதம் மட்டும், வேதத்திற்கு இருக்கிற மகத்தான விஷயம் என்னவென்றால் அது ஸ்வதக பிரமாணம் ஆகிறது. மற்ற கிரந்தங்களோ வேத அதீனமாகத்தான் பிரமாணம் ஆகிறது. வேதம் எதற்கும் அதீனமாக பிரமாணம் ஆகிறது, ஸ்வதக பிரமாணம். அதனால் வேதமே பிரமாணங்களில் தலையானது வேதமே என்று நமக்கு நிச்சயமாக தெரிகிறது. அதைத்தான் தாம்ஹி பிரமாணம் உபஜக்மரதீந்திரியேர்த்தே என்று ஆழ்வானும் கூறுகிறார். அபராணி தோஷை ஆபாச பூயம் அபியாந்தி. மற்ற பாஹ்ய சாஸ்திரங்கள் பிரமாணம் போல் திகழ்கின்றது. ஆனால் பிரமாத, பிரம, விப்ரலம்ப, அசக்தி இத்தியாதி புருஷர்களால் அந்த கிரந்தங்கள் செய்யப்பட்டதால் இந்த தோஷங்கள் வரக்கூடும். இந்த 4 தோஷங்கள் அந்த கிரந்தங்களில் இருப்பதால் அது பிரமாணமாக முன்பு நமக்கு தெரிந்தாலும் உண்மையில் அது அப்பிரமாணமாகவே தான் இருக்கிறது. அதனால் அதை நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது அப்பிரமாணங்களே என்று கூறுகிறார். ஏஷாது தோஷரஹிதா மஹிதா புராணி. முன்பே பார்த்தபடி நம் வைதிகர்கள் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று 3 பிரமாணங்களை ஒப்புக்கொள்கிறோம். அந்த சப்தமானது 2 வகையானது. ஒன்று லௌகீக சப்தம், இன்னொன்று வைதிக சப்தம் என்று. லௌகீக சப்தம் இப்பொழுது நாம் விவகாரம் செய்யக்கூடிய வார்த்தைகள், அந்த சப்தங்கள் எனப்படும். வைதிக சப்தம் வேதம் என்று நமக்கு தெரியும். வேதமானது, வேதம் எப்பொழுதும் ஒரே விதமாய் உச்சரிக்கப்படுகிற சப்தங்களின் கூட்டம். இந்த வேதம் சிருஷ்டியின் தொடக்கத்திலேயே பரமபுருஷனான பகவான் நான்முகனாகிற பிரம்மாவிடம் உபதேசிக்கிறான். அந்த பிரம்மா தன் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறான். அதே போல் சிஷ்ய பரம்பரையாக நமக்கு இப்பொழுது வேத பாகங்கள் வந்திருக்கின்றன. இந்த வேதம் கூறும் அர்த்தங்கள் பிரத்யக்ஷத்தாலேயும் அனுமானத்தாலேயும் அறிய முடியாது. அதன் காரணத்தாலே வேதம் என்று அறியப்படுகிறது. மாமுனிகளும் வேதயதி இதி வேதக என்று கூறுகிறார்.
பிரத்யக்ஷேனானுமித்யா வா யஸ்தூபா யோ ந புத்தியதே யத்தம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. பிரத்யக்ஷ பிரமாணத்தாலேயோ அனுமான பிரமாணத்தாலேயோ எந்த விஷயங்கள் நல்வழியோ விஷயங்களோ நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ அந்த நல் விஷயங்களை வேதத்தாலேயே அனைவரும் அறிவதால் வேதத்துக்கு வேதம் என்று பெயர் இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. முன்பு வேதம் ஸ்ரோத்திர பரம்பரையாக வந்ததால் எழுதப்படாமல் ஸ்ரோத்திர பரம்பரையாக நம்ம முன்னோர்களுக்கு வந்ததால் ஸ்ருதி என்றும் அதற்கு பெயர் வருகிறது. வேதத்தை நாம் அபௌருஷேயம் என்று கூறுகிறோம். அது என்ன அபௌருஷேயம்? புருஷனால் செய்யப்படாதது எதுவோ அது அபௌருஷேயம் என்று நாம் கூறுகிறோம். கழுத்து, தாடை முதலிய அங்கங்களில் வருகிற ஒளியே சப்தம் என்று நாம் கூறுகிறோம். அந்த சப்தங்களின் கூட்டம் தான் வேதம் என்று நாம் கூறுகிறோம். அப்பொழுது புருஷனால் செய்யப்பட்டதாகத்தானே இருக்க வேண்டும் வேதம். ஏனெனில் அதனால் அபௌருஷேயம் என்று எப்படி கூறலாம் என்று ஒரு கேள்வி எழலாம். அதற்கு நாம் ஒரு 2 உதாரணங்களை எடுத்து திருஷ்டாந்தங்களை எடுத்து நாம் பார்த்தோம். முதலில் காளிதாசர் எழுதிய ரகுவம்சத்தில் ஒரு வாக்கியத்தை எடுப்போம். தஸ்ய சம்விருத்த மந்திரஸ்ய என்ற ஒரு வாக்கியத்தை எடுப்போம். வேதத்தில் ஷன்னோ மித்ரஷம் வருணஹா என்ற ஒரு வாக்கியத்தை எடுப்போம். அந்த காளிதாசர் எழுதிய கிரந்தத்தில் அந்த தஸ்ய சம்விருத்த மந்திரஸ்ய என்ற அந்த பதங்கள் காளிதாசரால் உருவாக்கப்பட்டவை அல்ல. ஆனால் அவர் கூற வேண்டும் அர்த்தத்திற்காக அந்த வரிசையில் அந்த பதங்களை தொகுத்திருக்கிறார். ஆனால் வேதத்திற்கு இந்த ஷன்னோ மித்ரஷம் வருணஹ இந்த வாக்கியத்திற்கு யார் இந்த வரிசையில் பதங்களை தொகுத்து வைத்தார் என்ற கேள்வி வந்தால் அதற்கு நம்மிடம் பதில் இல்லை. ஏனெனில் அதை எழுதினவர் யார் என்று நமக்கு தெரியாது. ரகுவம்சத்தில் காளிதாசர் எழுதினார் என்று நமக்கு தெரியும். அதுபோல வேதத்தை செய்தவர் யார் என்று எந்த கிரந்தங்களிலும் இல்லை. கர்ண பரம்பரையாக நமக்கு வரவில்லை. எப்படி இதிகாசங்களுக்கு ராமாயணத்திற்கு வால்மீகி பகவான் எழுதினார், வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதினார் என்று நமக்கு தெரிகிறது. கர்ண பரம்பரையாக வந்திருக்கிறார். அதே போல் வேதத்தை இவர்தான் எழுதினார் என்று நமக்கு வரவில்லையே. அப்பொழுது வேதத்திற்கு ஒரு புருஷ கர்த்தா இல்லை என்றுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் வேதத்திற்கு கர்த்தா என்றவன் கிடையாது. அதனால் அது அபௌருஷேயம் என்று சித்திக்கும். ஆகவே வேதத்திற்கு அபௌருஷேயத்துவம் சித்திக்கும். அபௌருஷேயம் சித்திப்பதால் அதற்கு நித்தியத்துவம் நிர்தோஷத்துவம் என்கிற குணங்களும் வேதத்திற்கு சித்திக்கும். ஆகவே அபௌருஷேயமான தோஷமற்றதான நித்தியமான அந்த வேதமானது நமக்கு பரம பிரமாணம் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் கூறுகிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் வேதமே பரம பிரமாணம் என்று ஆழ்வான் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆக்ஞா தவாத்ர பவதி விதிதாத்ரயி சா தாம் ஹி பிரமாணம் உபஜக்முரதீந்திரியேர்த்தே ஆபாசபூயம் அபியாந்திய பராணி தோஷைஹி ஏஷா து தோஷரஹிதா மஹிதா புராணி. அடுத்த ஸ்லோகத்தில் சில பாக்யசாலிகளால் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிய முடியும். அந்த பாக்யசாலிகள் யார் என்றால் வேதத்திற்கு சரியான அர்த்தங்களை கூறுகிற வைதிகர்கள் தான் என்று ஆழ்வான் குறிப்பிடுகிறார். அந்தர்ஹிதோ நிதிரசி துவமசேஷ பும்சாம் லப்யோசி புண்ணிய புருஷை ரிதரை துராபஹ தத்ரத்ரயீம் சுகிருதின கிருதினோதி ஜக்முஹு பாஹ்யேஷு பாஹ்யசரிதை ரிதரை நிபேதே துவம் அசேஷ பும்சாம் அந்தர்ஹிதா நிதிரசி. எம்பெருமானே தேவரீர் அனைவருக்கும் வைத்தமானதியாக இருந்தீர், எல்லாருக்கும் உள்ளே இருந்தீர் அந்தர்யாமியாக. புண்ணிய புருஷைர் லப்யக இதரை துராபக அசி. பாக்யசாலிகளாலே நீர் உள்ளபடி அடைய தகுந்தவராயும் மற்றவர்களால் அடைய கூடாதவராகவும் இருந்தீர். தத்ர சுகிருதினக கிருத்தினக திரையின் அதிஜக்முகு. தேவரீரை அந்த தேவரீரை தெரியும் அந்த விஷயத்தில் பாக்யசாலிகளான வித்வான்கள் வேதத்தை கைப்பற்றினார்கள். இதரைர் பாஹ்ய சரிதைகி பாஹ்யேஷு நிபேத்தே. மற்ற அவைதிகர்களால் மற்ற பாஹ்ய ஆகமங்களில் விழுங்கியபடி என்று கூறுகிறார். வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா என்று கீதையில் பகவான் கூறுகிறார். வேதத்தில் எல்லா வேதங்களிலும் அறியப்படுவான் நானே என்று. வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை என்று விஷ்ணு சித்தனாகிற பெரியாழ்வாரும் பெரியாழ்வார் திருமொழியில் கூறுகிறார். அதனால் எம்பெருமானை உள்ளபடி உணர்வதற்கு சில பாக்யசாலிகளாலேயே முடியும், மற்றவர்களால் முடியாது என்று தெரிகிறது. துவம் அந்தர்ஹிதா நிதிரசி.
இராமடம் மூட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தியே பிடித்து நோக்கி கொண்டு போகும் என்று மூச்சுபடியில் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். அவர் அருளி செய்தபடியே பகவானும் நமக்குள்ளே இருந்திருந்து நம்மை இயக்குகிறான். இராமடம் மூட்டுவாரை என்ற இந்த பதத்திற்கு ஒரு சரித்திரம் கூறுவார்கள். முன்பு ஒரு மகன் இருந்தான். அவன் தாயை பார்த்து கோபித்துக் கொண்டு, நான் வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன், நான் திரும்பி வரமாட்டேன் என்று வெளியே போகிறான். அந்த தாயோ அந்த மகனிடம் அவன் என்ன செய்வான், இனிமே சாப்பிட்றதுக்கு என்ன செய்வான் என்று பயந்து யோசிக்கிறாள். என்ன செய்வான் அவன்? ஆனால் தாயாருக்கு தெரியும், அந்த ஊரில் இருக்கிற ஒரு சத்திரத்துக்கு தான் அவன் செல்வான், ஒரு மடத்திற்கு தான் செல்வான் என்று அவளுக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறார், அவன் அந்த சத்திரத்துக்கு வரத்துக்கு முன்பே அவள் பின்னாடி வழியாக அந்த சத்திரத்திற்கு போய் அங்கு இருக்கும் பரிசாரகரிடம் தான் செய்த தளியை கொடுத்து விட்டு, ஒரு பையன் வருவான், அவனிடம் கொடுத்து விடுங்கள், ஆனால் நான் கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டாம், இந்த மடத்து பிரசாதமாகவே சாதியுங்கள் என்று சொல்கிறார். பின்பு அந்த மகன், அந்த சின்ன பையன் மகன் என்கிறவன் வரான். வந்து அந்த பரிசாரகரிடம் கேட்கிறான், உண்ணுவதற்கு போஜனம் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்க, அந்த பரிசாரகரும் தன்னுடைய அம்மா கொடுத்த பிரசாதத்தை சாதிக்கிறார். அவனும் சாப்பிடுகிறான். ஜன்னலில் வழியே தன் மகனுக்கு தெரியாமல் அந்த தாயார் பார்த்து சந்தோஷம் அடைகிறாள். அது போலேயே பகவானும் நமக்கு தெரியாமல் நம் உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறான். நம்மளுடைய நன்மைக்காக உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறான். நிதி லப்யயா என்று விஷ்ணு நாமத்திலும் இருக்கிறது. புண்ணிய புருஷை லப்யோசி. ஒரு பூமிக்குள் ஒரு நிதி இருக்கிறது என்று வைத்துப்போம். அது சில பாக்கியசாலிகளாலேயே எட்ட முடியும். நிறைய புருஷர்கள் அந்த பூமியை தாண்டி அது மேலேயே நடந்து போயிருக்கலாம். ஆனால் யார் பாக்கியசாலியா இருக்கிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த நிதி கிடைக்கும். அதுபோலேயே அனந்தன் மேல் கிடந்த அந்த புண்ணியனாக பகவானை புரிவதற்கு, உள்ளபடி அறிவதற்கு நமக்கு ஒரு புண்ணியம் வேண்டும். தேனாவலோக்கிய கிருத்தின பரிபுஞ்ச தேத்தம் என்று இவர் ஆழ்வாருடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் அருளி செய்கிறார். பாக்கியசாலிகள் அந்த வேதமாகிற அந்த விளக்கால் பகவானை நன்றாக அறிகிறார்கள் என்று கூறுகிறார். இதரை துராபகா. முன்பே புண்ணிய புருஷர்களால், பாக்கியசாலிகளால் பகவானை உள்ளபடி அறிய முடியும் என்று அது சொன்னதாலேயே மற்றவர்களால் அறிய முடியாது அவனை சரியாக என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதரை துராபகா, மற்றவர்களால் அறிய முடியாது என்று அபாகியசாலிகளாலே அவன் உள்ளபடி அறியாமல் இருக்கிறான் என்று எதற்கு கூற வேண்டும் என்றால், ஆழ்வாரும் திருவாய்மொழியில் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன், பத்துடை அடியவர் கெளியவன் என்று மட்டும் நிறுத்தாமல் பிறர்களுக்கு அறிய வித்தகன் என்று அந்த அடுத்த வாக்கியத்திலேயே கூறுகிறார். அதே போல் ஆழ்வானும் அருளி செய்கிறார். யார் அந்த பாக்கியசாலிகள் என்றால், வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டு இருக்கிற வைதிகர்களே பாக்கியசாலிகள். மற்ற பாஹ்ய சாஸ்திரங்களில் மண்டி கிடக்கிறவர்கள் எல்லாம் அபாகியசாலிகள் என்று ஆழ்வான் குறிப்பிடுகிறார். தத்ர தேவரீருடைய ஸ்வரூப ரூப குணவிபூதிகளை அறிய வேண்டும் என்கிற விஷயத்தில் சுகிருத்தின கிருத்தின த்ரீம் அதிஜக்முகு. நம் ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள் பண்டிதர்கள் சகுண நிர்குண ஸ்ருதிகள், அதாவது துவைத அத்வைத ஸ்ருதிகள் எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்டு எதையும் ஒதுக்காமல் எல்லா ஸ்ருதி வாக்கியத்திற்கும் சரியான நியாயங்களால் அர்த்தத்தை உபபாதிக்கும் காரணத்தால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகளான பண்டிதர்களே இங்கு சுகிருத்தினகா கிருத்தினகா என்று ஆழ்வான் கூறுகிறார். இதரை பாஹ்ய சரிதை பாஹ்யேஷு நிபேதே. மற்ற பாஹ்ய சாஸ்திரங்களில் விழுந்து, ஜைன பௌத்தாதி பாஹ்ய சாஸ்திரங்களில் விழுந்து மற்றவர்கள் நசிந்தொழிந்தார்களே என்று ஆழ்வான் கூறுகிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் சில பாக்கியசாலிகளால் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிய முடியும், அந்த பாக்கியசாலிகளோ வைதிகோத்தமர்கள் என்று சுகிருத்தின கிருத்தினோதி ஜக்முகு என்று சுகிருத்தின கிருத்தினகா என்று கூறுகிறார். அந்தர்ஹிதோ நிதிரசி துவமசேஷ பும்சாம் லப்யோசி புண்ணிய புருஷைர் இதரைர் துராபஹ தத்ரத்ரயீம் சுகிருத்தின கிருத்தினோதி ஜக்முகு பாஹ்யேஷு பாஹ்ய சரிதை இதரைர் நிபேதே. சரி, அந்த சுகிருத்தின கிருத்தினகா என்று ஆழ்வான் கூறினாரே, மற்ற வைதிகர்களும் அதில் புகுவார்கள் அல்லவா? ஏனெனில் அவர்களும் வேதத்தை பரம பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்களே. அதனால் சுகிருத்தினா கிருத்தினகா என்று அந்த வாக்கியத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்களை போல்
மற்ற வேதாந்திகளும் லட்சியபூதம் ஆவார்களே என்று கேட்டால் இல்லை, அவர்கள் குதிர்ஷ்டியாகவே ஆகிறார்கள் என்று கூறி ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தில் தெய்வம் விதியுடைய விளையாட்டை நினைத்து ஆச்சரியப்படுகிறார். யாருடைய விஷயத்தில் என்றால் குதிர்ஷ்டிகளின் விஷயத்தில். யார் அந்த குதிர்ஷ்டிகள் என்று பார்ப்போம். சித்திரம் விதேர் விலசிதம் த்விதமா விரஸ்தி துஷ்டாத்மநாமயமஹோ கில துர்விபாகः யத்கேசிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்த்யோப்யர்த்தே குதிருஷ்டி வினிவிஷ்டதியோ வினஷ்டாः. இதேகே இதம் விலசிதம் சித்திரமாவிரஸ்தி. தெய்வத்தினுடைய இந்த விளையாட்டு ஆச்சரியமாக திகழ்கிறது. துஷ்டாத்மனாமயமஹோ கில துர்விபாகः. இந்த துஷ்டர்களுடைய துஷ்ட புத்தி உடையவர்கள் உடைய துஷ்ட பரிபாகமானது ஆச்சரியம் அளிக்கிறது. யத்கேசித் அத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோ ஆஸ்ரயந்தः அபி அர்த்தே குதிருஷ்டி வினிவிஷ்டதியோ வினஷ்டாக. எக்கேச்சித் என்றால் மற்ற அத்வைதி முதலானவர்கள் அவர்கள் இந்த பரம பூஜ்யமான வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டாலும் அர்த்தத்தில் தவறான விஷயங்களை கூறியே அழிந்தொழிந்தார்களே என்று ஆழ்வான் துக்கப்படுகிறார். அதனால் சுகிருத்தினக கிருத்தினோதி ஜக்முக என்று பூர ஸ்லோகத்தில் சொன்னீரே, மற்ற வேதாந்திகள் அத்வைத்தம் பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களும் வேதத்தை பரம பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்கள். அதனால் அவர்களும் இந்த சிகிருத்தின கிருத்தினோதி ஜக்முகு என்று அதற்குள் லட்சியபூதம் ஆவார்களே என்றால் இல்லை, அவர்கள் வேதத்துடைய பதங்களில் அக்ஷர ராசியில் மட்டுமே பிராமான்யத்தை ஒப்புக்கொண்டார்கள். அர்த்தத்திலேயோ கோணலான அர்த்தத்தை, தவறான அர்த்தத்தையே கூறினார்கள். அதனால் அவர்கள் குதிர்ஷ்டிகளாக ஆனார்கள் என்று கூறுகிறார். இதம் து விதேர் விலசிதம் சித்திரமா வீரஸ்தி. குதிர்ஷ்டிகளை நினைத்து அந்தோ என்று வருந்துகிறார் ஆழ்வான். இது என்ன தெய்வத்தின் விளையாட்டு என்று ஆழ்வான் இறங்குகிறார். துஷ்டாத்மனாமயமஹோ கில துர்விபாகः. இந்த துஷ்டாத்மாக்களுடைய துஷ்ட பரிபக்குவமானது ஆச்சரியம் அளிக்கின்றது, நம்மளால் வாய்க்கொண்டு பேசக்கூட முடியாது என்று ஆழ்வான் கூறுகிறார். அந்த துஷ்டாத்மாக்கள் யார் என்றால் எத் கேச்சித் என்று கூறுகிறார். நம் வாக்காலே கூறும்படி அனர்ஹர்கள், வாக்காலே கூற முடியாதவர்கள், அதற்கு தகுதி அற்றவர்கள் என்று ஆழ்வான் கூறுகிறார். யார் என்றால் அத்வைதம் முதலானவர்கள். அவர்கள் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்களாகிலும் தவறான அர்த்தங்களை போதிக்கின்றனர். அதனால் அவர்களையே எத் கேச்சித்து என்று கூறுகிறார். அத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோபி. பரம பூஜ்யமான வேதத்தை பிரமாணமாக அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் அஸ்தே குதிருஷ்டி வினிவிஷ்டதியோ வினஷ்டாக. வேதத்தின் பதங்களினுடைய அர்த்தத்திலேயோ வாக்கியங்களின் அர்த்தத்திலேயோ வேதத்தின் தாற்பரிய அர்த்தத்திலேயோ தவறான நியாயங்களை பிரயோகம் செய்து தவறான அர்த்தத்தை கூறுவதால் அவர்கள் நசிந்தொழிந்தார்கள் என்று கூறுகிறார். நதுமாம் அபிஜானந்தி தத்வேனாதஸ்ச வந்திதே என்று கீதையில் கண்ணன் கூறுகிறான். என்னை அவர்கள் உள்ளபடி அறிவதில்லை, ஆகையால் அவர்கள் அற்ப பலன்களையே அடைந்து நாசமாகிறார்கள் என்று நழுவி விடுகிறார்கள் என்று பகவான் கிருஷ்ணரே கீதையில் கூறுகிறான். அதனால் ஆழ்வான் இறங்குகிறான். அவர்கள் வேதத்தை ஒப்புக்கொண்டார்கள், அந்த அளவு வந்துவிட்டார்கள். ஆனால் அவ்வளவு பகவானிடம் அவ்வளவு கிட்ட வந்தாலும் வேதத்தின் தவறான அர்த்தங்களை கூறி நசிந்து போகும்படி ஆனார்களே. இது என்னது, பகவான் இப்படியுமே சில வியக்திகளை படைப்பானோ, இது என்ன தெய்வத்தின் விளையாட்டு என்று உள்ளம் தளர அவர் வருந்துகிறார். குதிர்ஷ்டி என்கிற சப்தத்தால் கோணலான புத்தி என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் சுகிருத்தினக கிருத்தினோதி ஜக்முகு என்கிறால் வைதிகோத்தமர்கள் எல்லாரையும் வைதிகர்கள் என்று நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற வேதாந்திகள் வேதத்தின் தவறான அர்த்தத்தை போதிப்பதால் அவர்களை நாம் அந்த சுகிருத்தினகா கிருத்தினகா என்று அதற்குள் நாம் அவர்களை சேர்க்க முடியாது என்று ஆழ்வான் கூறி, குதிர்ஷ்டிகள் அதாவது வேதத்தை பிரமாணம் ஒப்புக்கொண்டாலும் அதன் தவறான அர்த்தங்களை போதிக்கக்கூடிய அத்வைதி முதலானவர்களை நினைத்து அவர்கள் விஷயத்தில் தெய்வத்தின் அதாவது விதியின் அல்லது பகவானின் விளையாட்டை நினைத்து வருந்துகிறார் ஆழ்வான். சித்திரம் விதேர் விலசிதம் விதமா விரஸ்தி துஷ்டாத்மனாமயமஹோ கில துர்விபாகः யத்கேசிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோப்யர்த்தே குதிருஷ்டி வினிவிஷ்டதியோ வினஷ்டாः.
அதற்கு சில கேள்விகள் எழுகின்றன. நீர் பாஹ்யர்கள் நசிந்தொழிந்தார்கள் என்று கூறினீர், அது சரி, ஒப்புக்கொள்ளலாம். ஏனெனில் அவர்கள் வேதத்தையே ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் குதிர்ஷ்டிகளை நீர் எப்படி சொல்லலாம்? அவர்களும் பாஹ்யர்களைப் போல் அவர்களும் நசிந்தொழிந்தார்கள் என்று நீர் எப்படி கூறலாம்? அவர்கள் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்களே என்று கேட்டால், வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர்களும் வேதத்தை சரி உள்ளதாக புரிந்து கொள்ளவில்லை, அதனால் பகவானையும் உள்ளபடி அறியவில்லை என்று விளக்குகிறார். அதுவும் ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டி இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் விளக்குகிறார். பாஹ்யா குதிருஷ்டய இதி விதயேப்யபாரம் கோரம் தமஸ் சமுபயாந்தி நஹீக்ஷசேதான் ஜக்தஸ்ய கானன மிருகைர்மிருகதிருஷ்ணிகேப்சோः காசாரசத்வ நிஹதஸ்ய சகோ விசேஷः. பாஹ்யா குதிருஷ்டய இதி விதயேப்யபாரம். வேத பாஹ்யர்களான ஜெயின பௌத்தாதிகள், குதிருஷ்டிகளான அத்வைத முதலானவர்கள், அத்வைதிகள் இரண்டு விதமாக இரு பிரிவினராகும். விதயேப்பிய பாரம் இரு பிரிவினராக இருந்தாலும் அவர்கள் கோரமான தமசில், அதாவது பயங்கரமான அந்த சம்சாரத்தையே அடைகிறார்கள். தான் நகி ஈக்ஷசே, ஏனென்றால் அவர்களை நீர் கடாட்சிக்கவில்லை. மிருகதிருஷ்ணிகேப்சோ காரண மிருகைர் ஜப்தஸ்ய காசார சத்வ நிஹதஸ்ய ச விசேஷः கஹ என்று கேட்கிறார். ஒரு காணலை பார்த்து ஒரு மான் ஓடி செல்கிறது, ஜலத்தை பார்த்து ஒரு மான் ஓடி செல்கிறது. இரண்டும், முதல் மான் சிம்மாதி குரூர ஜந்துக்களால் கொல்லப்படுகிறது. இரண்டாவது மான் ஜலத்துக்கு ஓடினாலும் அதுவும் முதலை போன்ற ஜந்துக்களால் கொல்லப்படுகிறது. அதனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதே போல்தான் பாஹ்யர்களுக்கும் குதிருஷ்டிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று ஆழ்வான் கூறுகிறார். நாம் விவரித்து பார்ப்போம். விபேதி அல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷ்யதி என்று வேதமே பயப்படுகிறதாம். சில பண்டிதர்கள் என்று கூறும் சிலர் இவன் என்னை கலக்கி விடுவானோ என்று வேதம் பயப்படுகிறது. அதால் என்னவென்றால், சில பேர் பண்டிதர்கள் என்று மற்ற மதத்தவர்கள் வேதத்தை தவறாக கூறிவிடுவார்களோ என்று வேதமே பயப்படுகிறது என்று தெரிகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஹே பகவான் என்று பகவானிடம் ஆழ்வான் கூறுகிறார் என்று நாம் அத்தியாகாரம் செய்ய வேண்டும். பாஹ்யா குதிருஷ்டய இதி த்விதயேப்யபாரம் கோரம் தமஸ் சமுபயாந்தி. வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளாத ஜெயின பௌத்தாதிகள், அதாவது பாஹ்யர்கள். இந்த பாஹ்யர்கள் என்றால் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் பௌத்த, ஜெயினாதி மற்ற வைசேஷிகர்கள் மற்றவர்கள். குதிருஷ்டையர்கள் என்றால் நம் போலே அத்வைத்த முதலானவர்களே நாம் சொல்லலாம். அனாதி பாபவாசனா தூஷிதா சேஷே முஷீகர்கள் என்று ஸ்ரீபாஷ்யத்தில் உடையவர் முதலிலேயே அருளி செய்கிறார். அனாதியான பாப வாசனையினால் அறிவு முழுவதும் கெட்டு போனவர்கள் என்று உடையவர் கூறுகிறார் ஸ்ரீபாஷ்யத்திலே. அதனால் பாஹ்யர்களான ஜெயின பௌத்தாதிகளோ குதிருஷ்டிகளான மாயாவாதிகள் அத்வைதிகளோ அவர்கள் இரண்டு பிரிவுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தூரமான அந்த சம்சாரமாகிற தமசிலே கிடந்தொழிந்தார்கள் என்று கூறுகிறார். தான் நகி ஈக்ஷசே, நீர் அவரை கடாட்சிக்கவில்லை என்று பகவானிடம் கூறுகிறார். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனஹ சாத்விக சதவிக்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா. கர்ப்பத்திலேயே எவனை மதுசூதனன் என்கிற பகவான் கடாட்சிக்கின்றானோ அவனே சாத்விகனாக அறியத்தக்கவன், அவனே மோட்சத்தை பற்றி பேசுவான் என்று பகவானுடைய கடாட்சம் தேவை என்று நமக்கு இந்த மகாபாரத ஸ்லோகத்தால் தெரிகிறது. அதைத்தான் ஆழ்வாரும் கூறுகிறார். இந்த தான் நகி ஈக்ஷசே என்று இரண்டு விதமாக நாம் கொள்ளலாம். அதாவது பகவான் அவர்களை கடாட்சிக்கவில்லை என்று நமக்கு தெரிகிறது. அவர்கள் துஷ்டாத்மாக்களாக இருப்பதால் பகவான் கடாட்சிக்கவில்லை என்று ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இல்லையெனில் பகவான் அவர்களை கடாட்சிக்கவில்லை, அதனால் அவர்கள் துஷ்டர்களாக இருக்கின்றார்கள் என்றும் நாம் கொள்ளலாம். பாஹ்யர்களும் குதிருஷ்டிகளும் அது சரி, ஆனால் பாஹ்யர்களும் குதிருஷ்டிகளும் ஒரே போல் நசிந்தொழிந்தார்கள் என்று நீர் கூறுகிறீரே என்று கேட்டால் அதற்கு அவர் ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டி கூறுகிறார். ஜக்தஸ்ய கானன மிருகைர் மிருக திருஷ்ணிகேப்சோஹோ ஆசாரசத்வ நிஹதஸ்ய சகோ விசேஷः. இரண்டு மான்கள் இருக்கின்றன. ஒரு மான் இரண்டும் ஜலம் வேண்டும் என்று அந்த தாகத்தில் இருக்கிறது. ஒரு மானோ காணல் நீரை பார்த்து ஜலம் என்று நினைத்து கொண்டு அதன் பின்னே ஓடுகிறது. இன்னொரு மானோ சரியாக நதியை பார்த்து ஜலமயமான பிரதேசம் என்று தெரிந்து அந்த பக்கம் போகிறது. முதல் மான் காணல் நீர் என்று
போய் அந்த அரண்யத்தில் ஜந்துக்களால் கொல்லப்படுகிறது. இந்த மானோ தவறான, அதாவது மான்களுக்கு ரக்ஷணம் இருக்கும் இடத்தில் அது போனதென்றால் அதற்கு எந்த தீங்கும் வராது. ஆனால் முதலைகள் போன்ற இடத்தில் அது ஜலம் பருகினால் அதற்கு ஒரு தீங்கு வரும். அதனால் அந்த முதல் மானோ சிம்மாதி குரூர ஜந்துக்களால் கொல்லப்பட்டது. இரண்டாவது மானோ ஜலத்தை சரியாக கண்டுபிடித்தாலும் ஜலம் இருக்கும் இடத்திற்கு போயும் அதற்கு ரட்சணம் இல்லாத இடத்தில், ஆபத்து வரும் இடத்தில் அது ஜலம் பருகின காரணத்தால் முதலிய ஜந்துக்களால் அதுவும் கொல்லப்பட்டது. அதனால் இரண்டு மிருகங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒண்ணு உண்மையாக தடாகத்தை, அந்த நதியை அடைந்தது, இன்னொன்னு நதி அடையவே இல்லை, ஆனால் இரண்டும் கடைசியில் கொல்லப்பட்டது. அதனால் விநாசத்தில் இரண்டும் துல்லியமாக இருக்கிறது. தடாக அப்பிரவேசங்களில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதே போல்தான் குதிஷ்டிகளும் பாஹ்யர்களும் என்று ஆழ்வான் கூறுகிறார். குதிஷ்டிகளுக்கும் பாஹ்யர்களுக்கும் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்கும் அந்த விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் விநாசத்தில் இரண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, இரண்டு பேருக்கும் அங்கே ஒப்புமைதான் என்று கூறுகிறார். இந்த மிருக திருஷ்டாந்தத்தில் அந்த முதல் மான் எது காணல் நீரை ஜலம் என்று நினைத்து ஓடியதோ அது பாஹ்யர்கள், அதாவது பாஹ்ய சாஸ்திரங்களை பிரமாணம் என்று நினைத்து கொண்டு ஓடியது. இரண்டாவது மான் தடாகத்தை சரியாக கண்டுபிடித்தாலும் சரியான இடத்தில் ஜலம் பருகாமல் அதற்கு ஆபத்து வரும் இடத்தில் ஜலம் பருகி உயிரை இழந்தது. அதுதான் குதிர்ஷ்டிகள். அதாவது முதல் மான் காணல் நீரை பார்த்து ஓடின மானை பாஹ்யர்களாகவும், இரண்டாவது மான் தடாகத்தை பார்த்து ஓடி அங்கே ஆபத்து வரும் இடத்தில் ஜலத்தை பருகி உயிரை விட்ட மானும், முதலைகளால் கொல்லப்பட்ட மானை குதிஷ்டிகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் முதல் மானை பாஹ்யர்களாக, இரண்டாவது மானை குதிஷ்டிகளாக நாம் கொள்ள வேண்டும். ஹோரம் தமக, அந்த தமஸ் என்றால் என்ன என்றால், ஆழ்வாரே திருவிருத்தத்தில் மாய வன் சேர்த்தல்லல் பொய் நிலத்தே என்று இந்த சம்சாரத்தை தான் ஹோரம் தமஸ் என்று, क्रूरமான தமஸ் என்று கூறுகிறார். அதோத பாபாத்மா சரணஜ நிமிஜாமி தமசி என்று ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தாரும் கூறுகிறார். தம சப்த பிரயோகத்தை அவரும் செய்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் பாஹ்யர்களுக்கும் குதிஷ்டிகளுக்கும் ஒப்புமைதான் நாச விஷயத்தில் என்று முன்பு எழுந்த கேள்விக்கு பதில் கூறுகிறார். அவர்களுக்கு நீர் எப்படி ஒப்புமை சொல்லலாம்? அவர்கள் ஒரு பிரிவினர் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளவில்லை, இன்னொரு பிரிவினர் தப்பான அர்த்தங்களை கூறினாலும் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்களே. அதனால் நீர் இரண்டு பேருக்கும் நாசத்தில் ஒப்புமை நீர் கூற முடியாது என்றால் இந்த மிருக திருஷ்டாந்தத்தை கூறி அவர்களுக்கு வேதத்தை அங்கீகரிக்கும் விஷயத்தில் ஒப்புமை இல்லாமல் இருந்தாலும், வித்தியாசம் இருந்தாலும், இரண்டு பேருக்கும் நாசத்தில் ஒப்புமைதான் என்று ஆழ்வான் நமக்கு தெளிவாக காட்டுகிறார். ஆதலால் பாஹ்யர்கள் குதிருஷ்டிகள் இருவரும் இந்த கோரமான சம்சாரத்திலேயே மண்டி கிடப்பார்கள் என்று ஆழ்வான் நமக்கு தெளிவாக கூறுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் நாம் வேத உபபிரமங்களால் வேதத்தை நாம் அறிய வேண்டும். எப்படி என்றால், சூரிய கிரணங்களால் நாம் எப்படி ஒரு பானையை பார்த்தோம், ஒரு வஸ்திரத்தை அதில் பார்த்தோம் என்றால் அது இரண்டும் நாம் சூரிய கிரணங்களால் மட்டுமே அதை நாம் இரண்டையும் பகுத்து அறிய முடியும், பிரித்து அறிய முடியும். அதே போல் வேதத்தின் அர்த்தங்களையும் வேதோப பிரம்மணங்களாலே தான் நாம் வேதத்தின் அர்த்தத்தை நாம் பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். நியாயஸ்மிருதி பிரபிருதிபிர் பவதானி சிருஷ்டைஹி வேதோபபிரம்மணவிதா உச்சிதைருபாயைஹி ஸ்ருத்யர்த்தமர்த்தமிவ பானுகரைர்விபேதுஹு வத்பக்தி பாவித விகல்மஷேமுஷீகாஹ. பெருமானே, தேவரீரிடத்தில் இருக்கும் பக்தியினாலே பவித்திரமான புத்தியை உடையவர்கள் வேதோபபிரம்மண விதௌ உச்சிதைருபாயைஹி, வேதத்தை விளக்குவதின் பொருட்டு சரியான உபாயங்களால் பவதானி சிருஷ்டைஹி, தேவரீரால் அருளப்பட்ட நியாயஸ்மிருதி பிரபிருதிபிகி, சரியான தர்க்க மீமாம்சைகளோ மண்வாதி ஸ்மிருதிகளோ இவைகளாலே
பானுகரைர் அர்த்தம் இவ, சூரிய கிரணங்களாலே இது பானை, இது வஸ்திரம் என்று நாம் எப்படி பிரித்து அறிகிறோமோ, ஸ்ருத்தியர்த்தம் விபேது, அதே போல் நியாயஸ்மிருதி பிரவருத்திபிகி, நியாயஸ்மிருதிகளால், நியாயம் சரியான நியாய மீமாம்சைகளால், பிரமாணமாகிற ஸ்மிருதிகளால் நாம் ஸ்ருத்தியுடைய சரியான அர்த்தத்தை, சரியான அர்த்தத்தை அந்த நல்ல புத்தியுடைய வைதிகர்கள் பகுத்து அறிந்தார்கள் என்று கூறுகிறார். சுத்தியர்த்தம் என்று வேதத்தின் அர்த்தத்தை அறியும் அறிய வேண்டிய விஷயம் என்று கூறுகிறார். வேதமோ 2 பாகமாக பிரிக்கப்படுகிறது, பூர்வ பாகம் உத்தர பாகம் என்று. அந்த பூர்வ பாகத்தை கர்ம பாகம் என்று அழைப்பர், உத்தர பாகத்தை பிரம்ம பாகம் என்று அழைப்பர். அந்த வேதத்தின் பூர்வ பாகத்திற்கு பூர்வ மீமாம்சை என்று ஒரு என்று அதற்கு அர்த்தம் பூர்வ பாகத்துடைய அர்த்தம் பூர்வ மீமாம்சையில் விளக்கப்படுகிறது. உத்தர பாகத்தின் அர்த்தம் உத்தர மீமாம்சை என்கிற வேதாந்தத்தில் நமக்கு தெரிகிறது. அந்த பூர்வ மீமாம்சையுடைய முதல் சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா, பிறகு ஆகையாலே தர்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று அதற்கு பொருள். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று உத்தர மீமாம்சையின் முதல் சூத்திரம். அதற்கு பிறகு ஆகையாலே நாம் பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று அதற்கு பொருள். அதனால் வேதத்தின் பூர்வ பாகத்தில் ஆராதன ரூபமான கர்மமும், வேதத்தின் உத்தர பாகத்தில் ஆராத்யமான பகவானை நாம் அறியலாம். ச ஆத்மா அங்கான்யா தேவதாக என்று வேதத்தில் கூறினபடி இந்த பரமபுருஷன் ஆன பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லா தேவர்களுக்கும் ஆத்மாவானான். மற்ற எல்லா தேவர்களும் அவனுடைய ஒரு அங்கமாக திகழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது அந்த ஸ்ருதி வாக்கியத்தார். இப்பொழுது நாம் கர்மங்கள் செய்தாலும், கர்மங்களை மற்ற தேவதைகளை நினைத்து, மற்ற ருத்ரன், இந்திரன், அக்னி அவர்களை குறித்து நாம் எந்த கர்மம் செய்தாலும் அது கடைசியில் அவர்களுக்குள் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானைத்தான் சேரும் என்று நமக்கு தெரிகிறது. பகவானை நினைத்து செய்தாலும் பகவானைத்தான் சேரும். ஆனா இத்தர தேவதாந்திரங்களை நாம் நோக்கி செய்த கர்மங்கள் செய்தாலும் அந்த கர்மங்கள் கடைசியில் பகவானைத்தான் சேரும் என்று நமக்கு தெரிகிறது. ஏ ஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சகுதாஷ்டனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி தே என்று இந்த பிரமாணத்தால் பித்ருக்கள் தேவர்கள் அந்தணர்களை யார் ஆராதிக்கின்றானோ, யார் பூஜிக்கின்றானோ அவர்கள் அனைத்துக்கும் உயிரான விஷ்ணு என்கிற பகவானைத்தான் ஆராதிக்கின்றனர். அதனால் நம் பித்ருக்களுக்கோ தேவர்களுக்கோ அந்தணர்களுக்கோ நாம் என்ன செய்தாலும் அது கடைசியில் பகவானைத்தான் சேரும் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. லோக ஜனங்களை நாம் 2 விதமாக பிரிக்கலாம், புபுக்ஷுக்கள் முமுக்ஷுக்கள் என்று. புபுக்ஷுக்கள் கர்மங்களை எதற்கு செய்கிறார் என்றால் ஒரு ஐஸ்வர்யத்தை, இந்த லோக விஷயங்கள் ஏதாவது பிராப்தியர்த்தம் அவர்கள் செய்கிறார்கள், ஐஸ்வர்ய சாதனமாய் செய்கிறார்கள். முமுட்சுக்களை 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம், பக்தி நிஷ்டர்கள், இன்னொன்று பிரபன்னர்கள் என்று. பக்தி நிஷ்டர்கள் கர்மத்தை உபாசனத்தின் ஒரு அங்கமாக செய்கிறார்கள். பிரபன்னர்களோ கர்மத்தை பகவானுக்கு கைங்கரியமாக செய்கிறார்கள். அதனால் பிரபன்னர்களுக்கு இந்த கர்மமானது கைங்கரியம் என்கிற அந்த ரூபத்தால் இந்த கர்மம் எடுத்துக்கொள்ள வேண்டியது உபாதேயம். உபாசன அங்கமாய் அந்த ஆகாரத்திலேயோ இல்லையெனில் ஐஸ்வர்ய சாதனமாகிற அந்த ஆகாரத்திலேயோ புபுக்ஷுக்களுக்கு வேண்டிய ஆகாரத்திலேயோ கர்மம் பிரபன்னர்களுக்கு தியாஜ்யம் விட வேண்டியது என்று தெரிய வேண்டும். அதே போல் பக்தி நிஷ்டர்கள், அதாவது கர்மத்தை பிரம்ம உபாசனத்தின் ஒரு அங்கமாக கருதுவார்கள். அவர்களுக்கு பிரம்ம உபாசனத்வேன அந்த கர்மம் பிரம்ம உபாசனத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த ரூபத்தால் கர்மம் உபாதேயம் செய்ய வேண்டியது. புபுக்ஷுக்களுக்கு ஐஸ்வர்ய சாதனமாய் புபுக்ஷுக்கள் கர்மத்தை செய்கிறார்கள். அந்த ஆகாரத்தில் பக்தி நிஷ்டர்களுக்கு கர்மம் தியாஜ்யம் விட வேண்டியது என்று நாம் அறிய வேண்டும். அவதானி சிருஷ்டி, பகவானே தேவரீராலே வியாச மனு முதலிய மகர்ஷிகளை தேவரீர் உள்ளே புகுந்து இந்த இதிகாச புராணங்களை தேவரீர் தான் அவர்களுக்குள்ளே புகுந்து வெளியிட்டீர் என்று கூறினால் அதில் எந்த தவறுமே இல்லை. அதனால் அதை கூறுவதால் ஒரு குறையும் இல்லை என்கிறார் ஆழ்வான். வேதோப பிரம்மண விதோ உச்சிதைருபாயைஹி
இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் விபேதி அல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணங்களை கொண்டே வேதத்தின் அர்த்தத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும். இப்படி செய்யாதவர்களை பார்த்து வேதம் என்னை கலக்கி விடுவானோ என்று வேதம் பயப்படுகிறது, தப்பான அர்த்தங்களை கூறுவதால். அதனால் இந்த ஸ்லோகத்தில் இதிகாச புராணங்கள் என்கிற வேத உபபிரம்மணங்களை கொண்டு வேதத்தின் சரியான அர்த்தத்தை நாம் அறிய வேண்டும் என்று தெரிகிறது இந்த பிரமாணத்தால். வேதோபபிரம்மணார்த்தாய தாவகிராஹய தத்பிரபு என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், வால்மீகி பகவான் வேதத்தின் அர்த்தத்தை லவகுஷர்கள், ராமனின் புத்திரர்களான லவகுஷர்களுக்கு கூறுவதற்கு ராமாயணத்தை எடுத்துரைத்தார் என்று நமக்கு தெரிகிறது. ஆதலால் மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகளோ, இதிகாசங்கள் ராமாயண மகாபாரதம் முதலிய இதிகாசங்களோ, விஷ்ணு புராணம் முதலிய சாத்விக புராணங்களோ வேத உபபிரம்மணங்களாக ஆகும். அந்த வேத உபபிரம்மணங்களை கொண்டு தான் வேதத்தின் அர்த்தத்தை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேணும் என்று நமக்கு தெரிகிறது. நியாயஸ்மிருதி பிரபர்த்திபிகி. இங்கு நியாயம் என்ற பதம் எதை குறிக்கும் என்றால், சரியான தர்க்க மீமாம்சைகள். அந்த சரியான தர்க்க மீமாம்சைகளை நாம் அதை கொண்டு தான் வேத உபபிரமணங்களை கூறும் அந்த வேத அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் சரியான தர்க்க மீமாம்சைகளை கொண்டு நாம் அர்த்தத்தை கொள்ள வேணும். ஆர்ஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர விரோதினா யஸ்தர்கேனு ந சந்தத்தே சதர்மம் வேத நேதரஹ. ஸ்ருதி ஸ்மிருதிகளை அவற்றுக்கு முரணல்லாத தர்க்கங்களால் கொண்டு பொருள் கொள்பவனே தர்மத்தை அறிவான், அல்லாதவன் அறியமாட்டான் என்று தெரிகிறது. ஆதலால் நாம் சரியான தர்க்க நியாயங்களை கொண்டு தான் ஸ்ருதிகளுக்கோ ஸ்மிருதிகளுக்கோ நாம் பொருளை கற்பிக்க வேண்டும், பொருளை அறிய வேண்டும். எவன் அதை செய்கிறானோ அவனே தர்மத்தை அறிபவன், அல்லாதவன் தர்மத்தை அறியாதவன் என்று தெரிகிறது. வேதசாஸ்திரதாரூடா நியாயகட்கதரா த்விஜாஹ கிரீடார்த்தமபி யத் ப்ரூயஸ் சதர்ம பரமோ மதஹ என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஸ்ருதி ஸ்மிருதிகளான தேரில் ஏறி நியாயங்கள் என்கிற கத்தியை தரிக்கும் அந்தனர் என்று விளையாட்டாக சொன்னாலும் அதுதான் மேலான தர்மமாகும் என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மிருதி பிரபர்த்திபிகி. நாம் முன்பே பார்த்தோம், வேதம் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டது என்று. கர்ம பாகம், பிரம்ம பாகம் என்று 2. பூர்வ பாகத்தை கர்ம பாகம் என்றும் உத்தர பாகத்தை பிரம்ம பாகம் என்றும். பூர்வ பாகம் கர்மங்களை பற்றி சொல்லும், உத்தர பாகம் பிரம்மத்தை பற்றி சொல்லும். அதனால் பிரம்ம பாகம் என்று பெயர். அதே போல் ஸ்மிருதி பிரபர்த்திபிகி, மனுஸ்மிருதிகள், மன்வாதி ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள், அதையும் 2 வகையாக பிரிக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு பிரிவு இதிகாச புராணங்கள், இன்னொரு பிரிவு மன்வாதி ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள் என்று. இந்த மன்வாதி ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள் கர்மத்துக்கு உபபிரமணம் ஆகும். இந்த இதிகாச புராணங்கள் பிரம்ம விஷயத்தில் உபபிரமணங்களாக ஆகும். இந்த இதிகாச புராணங்களில், இந்த இதிகாசங்கள் என்றால் ராமாயணம் மகாபாரதம், இந்த இதிகாசங்களில் பகவானுடைய கல்யாண குணங்கள் ஆங்காங்கே குறிப்பிடப்படுகின்றன. அதை நாம் எடுத்துக்கொண்டு பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நாம் அறிய வேண்டும். ஆனால் சில இடங்களில் இதிகாசங்களிலேயே கர்மங்கள் கூறப்படுகின்றன, தர்மசாஸ்திரங்களில் பகவானும் கூறப்படுகிறான் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு நாம் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஸ்மிருதிகளில் தர்மசாஸ்திரங்களில் பகவானின் குறிப்பு வந்திருக்கிறது என்றால் அது எதற்காக என்றால், ஆராதன ரூப கர்மம் ஆராத்தியமான பகவானுக்குத்தான், அது அவனை சேருவதற்குத்தான் என்று நாம் அறிய வேண்டும், நம்மை ஞாபகப்படுத்துவதற்காக. அதற்காக அந்த தர்மசாஸ்திரங்களில் பகவான் அங்கங்கே கூறப்பட்டிருக்கிறான். இதிகாச புராணங்களில் கர்மங்கள் வருகிறதே, அங்கங்கே கர்மங்களை பற்றிய விஷயம் வருகிறதே என்றால், ஆராத்தியமான பகவானை அறிவதற்கு ஆராதனமான கர்மங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அதில் கூறப்பட்டிருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். ராயேன பூர்வபாகார்த்த பூரணம் தர்மசாஸ்திரதः இதிஹாச புராணாபியாம் வேதாந்தார்த்தः பிரகாஷ்யதே.
தர்மசாஸ்திரங்களால் பெரும்பாலும் வேதத்தின் பூரபாகமான கர்மபாகம் கூறப்படும். இதிகாச புராணங்களில் உத்தரபாகமான உபனிஷத்துக்களின் பொருளும் வெளியிடப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம். ஆணுகரைர் அர்த்தம் இவ. இங்குள்ள அர்த்தம் என்கிற சப்தத்திற்கு பானை, வஸ்திரம், கண்டம்பட்டம், பானை, வஸ்திரம் முதலிய பொருள்கள், பதார்த்தங்களை சொல்லும். அந்த சூரிய பிரபையினால் மட்டும், சூரிய பிரபையினாலே நாம் அந்த பானை, வஸ்திரங்கள், இது வஸ்திரம், இது பானை என்று நாம் சூரிய பிரபை வந்தால்தான், சூரிய பிரபையினாலே தான் பிரித்து அறிய முடியும். அதே போல் வேத உபபிரமணங்களை கொண்டு தான் வேதத்தின் அர்த்தத்தையும் நாம் பகுத்து, அதாவது பிரித்து அறிய வேண்டும் என்று கூறுகிறார். பக்தி பாவித விகல்மசேமஷீகாக. பவித்திரமான பகவத் விஷயத்தில் பக்தி உடையவர்கள். அவர்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அவர்கள்தான் வேதோபபிரமணங்களை கொண்டு வேத அர்த்தத்தை சரியாக பிரித்து அறிகிறார்கள். அவர்களிடம் அந்த பக்தி என்கிற அந்த பதத்தை நாம் நன்றாக பார்க்க வேண்டும். ஆழ்வான் என்ன சொல்கிறார் என்றால், சகல வேதாந்த ஞானம், எல்லா சாஸ்திரங்களில் ஞானம் இருந்தாலும் பக்தி தான் அதற்கு முன், அதுதான் முக்கியம் என்கிறார். பக்தி இருந்தால்தான் நம் சரியான அர்த்தங்களை கூறுவோம். எல்லா ஞானமும் பெற்றாலும் அந்த பக்தி இல்லை என்றால் பகவானை உள்ளபடி அறிய முடியாது. அதனால் பக்தி மிகவும் முக்கியம், பிரதானம் என்று ஆழ்வான் நமக்கு எடுத்துரைக்கிறார். அது அடுத்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் விவரிக்கிறார். அதனால் 11வது ஸ்லோகத்தில் நாம் என்ன பார்த்தோம் என்றால், 11வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் வேதம் பரம பிரமாணம் என்று நிலைநாட்டினார். அதன் பிறகு 12வது ஸ்லோகத்தில் மற்ற பகவான் தேவரீரே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறீர், ஆனால் பாக்கியசாலிகளால் மட்டுமே உம்மை அறிய முடியும், அபாக்கியசாலிகளால் உம்மை அறிய முடியாது என்று கூறுகிறார். அந்த பாக்கியசாலிகள் யார் என்றால், வைதிகோத்தமர்களே பாக்கியசாலிகளாக ஆகிறார்கள் என்று ஆழ்வான் விளக்குகிறார். அதன் பிறகு அந்த ஸ்லோகத்தில் சுகிருதினஹா கிருத்தினோதி ஜக்முஹு என்று கூறுகிறார். அதில் வைஷ்ணவ சிகாமணிகள் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி வருகிறது. நீர் முன்பு எழுதின ஸ்லோகத்தில் சுகிருத்தினஹா கிருத்தினோதி ஜக்முஹு என்று கூறினீரே, அதில் மற்ற வேதாந்திகளும் லட்சியபூதம் ஆவார்களே, ஏனெனில் அவர்கள் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டதால் என்று கேள்வி எழுந்தால், இல்லை, அவர்கள் வேதத்தின் சப்த ராசியை மட்டுமே பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்கள், வேதத்தின் அர்த்தத்தை தவறாக கூறினார்கள் என்பதனால் அவர்கள் சுகிருத்தினஹா கிருத்தினோதி ஜக்முஹு என்று அவர்கள் அதில் லட்சியபூத்தம் ஆக மாட்டார்கள் என்று கூறி, என்று 13வது ஸ்லோகத்தில் கூறி, அதே போல் குதிருஷ்டிகள், அதாவது மாயாவாதிகள், அவர்களின் விஷயத்தில், அதாவது வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டாலும் தவறான நியாயங்களால் வேதத்திற்கு தவறான அர்த்தங்களை கூறுவார்கள். அவர்தான் குதிருஷ்டிகர்கள். குதிருஷ்டிகளின் விஷயத்தில் தெய்வம் பகவானோ விதியின் விளையாட்டை நினைத்து வருந்துகிறார், ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வான். அதன் பிறகு அவர் 2 ஸ்லோகங்களிலும் பாஹ்யர்களும் நசிந்தொழிந்தார்கள், குதிருஷ்டிகளும் நசிந்தொழிந்தார்கள் என்று கூறினார். அதற்கு ஒரு கேள்வி எழுகிறது. இவர்களாவது குதிருஷ்டிகளாவது வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்கள், அதனால் நீர் அவர்களையும் பாஹ்யர்களுடன் அவர்களுடன் பாஹ்யர்களுடன் ஒற்றுமை சொல்லி அவர்களும் நாசத்தில் நாச விஷயத்தில் துல்லியம் அடைந்தார்கள், ஒப்புமை அடைந்தார்கள் என்று நீர் எப்படி கூறலாம் என்ற கேள்வி எழுந்தால், அந்த மான் திருஷ்டாந்தத்தை காட்டி, இல்லை, அவர்களுக்கு வேதத்தை அனுகிரகிக்கும் விஷயத்தில் வித்தியாசம் இருந்தாலும் அவர்கள் நாசத்தில் ஒப்புமை உள்ளவர்களே என்று நன்றாக சாதித்தார் ஆழ்வான். அதன் பிறகு வேத உபபிரமணங்களை கொண்டு வேதத்தின் அர்த்தத்தை அறிய வேண்டும். எப்படி சூரிய வெளிச்சத்தாலே நாம் பதார்த்தங்களை பிரித்து அறிகிறோமோ, அதே போல் வேதோப பிரம்மணங்களால இதிகாச புராணங்கள், மன்வாதி ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்களை கொண்டு வேதத்தின் சரியான அர்த்தத்தை நாம் பிரித்து அறிய வேண்டும் என்று கூறுகிறார். ஆக்ஞாதவாத்ர பவதி விதிதாத்ரயி சா தாம் ஹி பிரமாணம் உபஜக்முரதீந்திரியேர்த்தே ஆபாச பூயம் அபியாந்திய பராணி தோஷைஹி ஏஷா து தோஷரஹிதா மஹிதா புராணி.
अन्तर्हितो निधिरसि त्वमशेष पुंसां लभ्योऽसि पुण्यपुरुषैरितरैर्दुरापः तत्र त्रयीं सुकृतिनः कृतिनोति जग्मुः बाह्येषु बाह्यचरितैरितरैर्निपेते चित्रं विधेर्विलसितं द्विदमाविरस्ति दुष्टात्मनामयमहो किल दुर्विपाकः यत्केचिदत्र भवतीं श्रुतिमाश्रयन्तोऽप्यर्थे कुदृष्टिविनिविष्टधियो विनष्टाः बाह्या कुदृष्टय इति द्वितयेऽप्यपारं घोरं तमः समुपयान्ति न हीक्षसे तान् जग्धस्य काननमृगैर्मृगतृष्णिकेप्सोः कासारसत्त्वनिहतस्य च को विशेषः न्यायस्मृतिप्रभृतिभिर्भवता निसृष्टैः वेदोपबृंहणविदौ उचितैरुपायैः श्रुत्यर्थमर्थमिव भानुकरैर्विभेजुः त्वद्भक्तिभावितविकल्मषशेमुषीकाः அடியன் கூறினதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அடியன் க்ஷமாவை பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமான் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியன் ராமானுஜதாஸ். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே